எனக்கு தெரியாது முதலாளி. 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு. ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பார்த்து. நான் ஒரு தளபதி ரசிகர். நானே சொல்றேன், இந்த ஒரு ஆள் கட்சி இல்லைன்னா அந்த கட்சி உருப்பிட்டு உன் குடும்பத்தை முதல்ல பாரா தம்பின்னு சொல்றதுதான் அழகே தவிர, உன் வேலை போனாலும் பரவாயில்ல என் கட்சி மீட்டிங் வந்துரு என்னை பாருன்னு சொல்ற ஒரு கட்சியும் ஒரு தலைவனும் உருப்பிட்டா சரித்திரமே கிடையாது. இந்த வகையில அஜித்தை நான் பெருமைப்படுறேன். அந்த வகையில அரவிந்த்சாமி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். தளபதிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு சம்பவம் விஜய் காதுக்கு போயிருந்தது அப்படின்னா தளபதி சொல்ற ஒரே வார்த்தை, நண்பா வேலைக்கு போ, உன்னை நான் பாக்குறேன், வேலை முக்கியம் குடும்பம் முக்கியம்னு சொல்லியிருப்பாரு தவிர இப்படி லூசுத்தனமா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ கூட இருக்கிறவங்களால தான் இங்க கட்சி அழியப்படுது, கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வருது, ஏன் தளபதிக்கு ஒரு கெட்ட பேர் வருது.